ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தர்மஜன். இது என் நியூ சேனல் போட்ஸ் பிளேஸ் ஆஃப் டெக்னிக்கல் சைட். சொல்லி என் புது சேனல் காய்ஸ். ஸோ எல்லாரும் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். நான் முதல் ஒரு சேனல் வச்சிருந்தேன். ஸோ அதுக்கு பெருசாக அந்த சப்போர்ட் இல்லாதபடியே எனக்கு வீடியோஸ் டைம் இல்லாதபடியே படிச்சு கொண்டு இருந்த நான் ஸ்கூல் படிச்சு கொண்டு இருந்தபடியே எனக்கு டைம் இல்லை காய்ஸ். நான் இப்போ படிப்பு முடிஞ்சு. ஸோ அதனால தான் இந்த இந்த சேனலை திரும்ப இன்னொரு பேரில் கிரியேட் பண்ணி சரி இனி தொடர்ந்து வீடியோஸ் போடலாம்னு சொல்லி இந்த சேனலை கிரியேட் பண்ணியிருக்கிறேன் காய்ஸ். என் வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு இறைஞ்ச மாதிரி வரலாம். ஸோ அதுக்கு ரொம்ப சாரி காய்ஸ். என்ன மைக் இல்லாதபடியா நான் லெப்பன மைக்கில் யூஸ் பண்ணுற மாதிரியா கொஞ்சம் மைக் கொஞ்சம் இறைஞ்ச மாதிரி தான் காய்ஸ் வரும். வெரி சாரி. வாங்க நாங்கள் ஓவர காய்க்காம வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ் சொல்கிறேன். யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது நியூ கொலிஜன் இருக்கு காய்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறோம் அதெல்லாம் இருக்கு காய்ஸ். அடுத்த ஹெல்ப் இருக்கு காய்ஸ். ஹெல்ப்பில் என்ன மாதிரி இந்த ஆப்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்குது. அடுத்த விஷன் ப்ரோன்னு சொல்கிறேன். இது நாங்கள் பை பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி இருக்குங்க காய்ஸ். ஸோ இதில் நான் கணக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. 4Kல இருந்து சகலதும் இருக்குது. இது ரீசெண்டாக வந்து ஆப் தாங்க. ஸோ நல்ல ஒரு என்னது அப்டேட் இருக்குங்க காய்ஸ். அடுத்து இதை ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம் காய்ஸ். ஸோ நியூ கொலிஜன் சொல்லி நான் கொடுக்க இப்படி ஒரு இது வருது. இதில் ப்ரோவும் இருக்குது காய்ஸ், நார்மலாகவும் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா அப் டு 7 பிக்சல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அதாவது ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் 7 பிக்சர்ஸில் மட்டும்தாங்க செட் பண்ணலாம். 7 பிக்சலுக்கு மேலே ஆட் பண்ணவே இயலாது. நான் என்ன கேன்வாஸ் சைஸில் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் சைஸை கொடுத்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்டிகளில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்கு. நான் இந்த ஸ்கைஸை செலக்ட் பண்ணுறேன். ஆட் பிக்சர்ஸை கொடுக்குறேன். ஆட் பிக்சர்ஸை கொடுக்க ஃபோட்டோஸ் இருக்குது. நான் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா 5 ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அதே ஓட்டோ இதாகி வருது. பார்த்தீங்கன்னா இதில் ஓட்டோ குளிச்சுன்னு சொல்லியிருக்கோம். அந்த இதை ஓட்டோ குளிச்சு பண்ணாண்டா இது மாறும். திரும்ப நான் இதை ஓட்டோ குளிச்சு பண்ணாட இது வித்தியாசமாக மாறும். ஸோ இப்போ 5 ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு பிறகு நான் இன்னும் 2 ஃபோட்டோஸை ஆட் பண்ணலாம். 2 ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக 7 ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 6 7 ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன் கைஸ். இதில் பார்த்தவங்க தெரியுமோ தெரியல கிளியராக நான் அரேஞ்ச் பண்ணல. ஸோ நான் 8வது ஒரு பிக்சர் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா 7வதுக்கு பிறகு எங்களுக்கு வராது, அதாவது இமேஜ் வராது. ஓகே, போயிட்டு பாருங்க கைஸ். இதில் கேன்வாஸ் சைஸ் நாங்கள் சொல்லிட்டேன். ப்ரிவியூன்னு சொன்னால் நார்மலாக அந்த ஃபோட்டோவை நார்மலாக அந்த எடிட் இல்லாமல் நார்மலாக காட்டுங்க கைஸ். நான் இதை கொடுத்தேன்டா நார்மலாக வந்துடும். இது எடிட் கைஸ். இது ஓட்டோ கழிச்சு வேறு சொல்லியிருப்பேன். ஃபோட்டோஸாக மாறி மாறி அரேஞ்ச் பண்ணும். அடுத்து விஷன் ப்ரோ. இது ப்ரோ லெவல் அப்படியே. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் பை பண்ணி தான் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த பிரிண்ட் ஒன் கேன்வாஸ் கைஸ். நான் கிளிக் பண்ண இப்படி வரும் கைஸ். அதாவது இப்படி நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ வரும். இது கேன்வாஸ் ஓப்பன் சொல்லி நீங்கள் முன்னுக்கே பார்த்துக்கலாம். இதில் எங்கே பார்த்துக்கலாம். ஓகே, நான் திரும்ப இந்த இமேஜை கிளிக் பண்ணேன்டா இப்படி வருது. எடிட் நான் கொடுத்தேன்டா நம்ம எடிட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஸ்லைடு வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் இமேஜை கொடுத்தீங்கன்னா முதல்ல நாங்கள் இது இமேஜை நான் குவாலிட்டி இது செய்யணும், சேவ் பண்ணணும். சொல்லி ஒரு ப்ரோ இது இருக்குது கைஸ். அடுத்த ரெகுலர் சைஸ், அடுத்த ஸ்மால் சைஸ்ன்றது. நாங்கள் ரெகுலர் சைஸ் எங்களுக்கு ஓகே. ஸ்மால் சைஸ் கிளியர் இல்லாமல் குவாலிட்டி குறைவாக வரும். இதில் வந்து ப்ரோ வந்துட்டாங்க. நாங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பை பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஆட்கள் பை பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். நார்மலாக ரெகுலராக நீங்கள் செய்யக்கூடியதாக ரெகுலர் சைஸை கொடுத்து நாங்கள் ஓகே சரின்னு கொடுத்துருங்க. நான் சேவ் பண்ண சொல்லிக்கிறேன் கைஸ். நான் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஏற்கனவே இதில் பேர் மைக்கோலஜன் இருக்கிறபடியால் நான் சும்மா நீங்கள் வந்து கொடுக்கணும் கைஸ். நீ ஒன்று கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு கைஸ் சேவ் இமேஜ். ஓகே, அடுத்த ஷேர். இந்த ஷேரை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நெட் இல்லாதபடியாக வராது கைஸ். வருது பார்த்தீங்கன்னா எனக்கு இது இருக்குது கைஸ். இதில் வாட்ஸ்அப் எல்லாம் வரும். வாட்ஸ்அப் இதில் இன்ஸ்டாகிராம் வருது, ஃபேஸ்புக் வருது. இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் மேட்ட வாட்ஸ்அப் அப்படி கணக்கு வர 2 வாட்ஸ்அப் இருந்தால் 2 வாட்ஸ்அப் ஒரு வாட்ஸ்அப் தான் இருக்குன்னு சொன்னால் ஒரு வாட்ஸ்அப் வரும். அதில் எடுத்து கொடுத்துட்றேன். இதை வந்து பிரிண்ட் சொல்லியிருக்கேன் கைஸ். இது போங்க கைஸ்.
நான் இப்போ பின் கனெக்ட் பண்ணப்படாததால இல்லை guys. இல்லாட்டி நான் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கார் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஃபோட்டோ தான் 4 4 ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ணிக்கிறேன் guys. நான் ஓட்டோ கழிச்சு பண்ணியிருந்தேன். வித்தியாசமான ஃபோட்டோல வரும். அதனால 4 ஃபோட்டோஸ் தெரியுது வந்து அதே மாதிரி தான் bro. guys. இதான் நான் எடிட் பண்ணது வந்து guys. பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு 1:1 அதாவது எடிட் பண்ணி காட்டுறேன் guys என்ன சைஸ் அண்டு கேன்வா சைஸ் இதில் guys 1:1 அதாவது இது எதுக்குண்டா நாம் இப்போ வாட்ஸ்அப் அதுவெல்லாம் இப்போ எல்லாம் கூட யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்காக ஒரு டிபி இப்படி உங்களுக்கு செய்ய விருப்பமாட்டா குவாலிட்டி வழியில் டிபி செய்ய விருப்பமாட்டா அப்படி செய்யலாம். இல்லாட்டி உங்களோட டேப் ஃபோன் அல்லது ஐபேட் அப்படி அப்படி அதுகளுக்கு நீங்கள் இப்படி செய்யணும்னா இதில் செய்யலாம். இதில் லேண்ட்ஸ்கேப்பை கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் அப்படிப்பட்ட இதுலேயும் 1:1 இருக்குது. ஸோ இதுலேயும் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பிசி டெஸ்க்டாப் அதுகளுக்கான இது கூட கேன்வா சைஸ் கூட கொடுத்துக்குறாங்க. யூஸ் சைஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ்லேயே யூஸ் ஆகும். பட் அதுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். இது நான் ஒரு ஒரு தனிப்படமாக போட்டால் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க. இதில் ஆட் பிக்சர்ஸை கொடுத்தோம்னா நம்மளால எங்கள்கிட்ட ஃபைல் எக்ஸ்போர்ட் போயிருது. நீங்கள் ஃபோனில் கூட டவுன்லோட் பண்ணி செஞ்சு கொள்ளலாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ இருக்குது. உங்களுக்கு படத்தை சினிமா காட்டும் guys. ஒரு படம் ஆட் பண்ணாலும் சின்ன இதாங்க guys இந்த ஒரிஜினல் ஃபோட்டோ. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்து புரியுது guys. இதில் எக்ஸ்பேண்ட் இருக்கு பாருங்க. எக்ஸ்பேண்ட் கொடுத்தோம்னா வித்தியாசம் வருது. திரும்ப உங்களுக்கு இதே பிக்சரை நான் ஆட் பண்ணி காட்டுன்னு பாருங்க. இதே பிக்சர் ஆட் guys பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஏன்னா இதில் அரைவாசி வெட்டப்படுது. இந்த ஷர்ட் இதோட மட்டுப்படுது. அதே மாதிரி மேலே தலை வெட்டப்படுது. இதே ஃபோட்டோ தான் guys நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணேன்னா இந்த ஃபோட்டோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் guys. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா இது இதுக்கு வந்துடும் guys. என்னோட ஒரே ஃபோட்டோ தான் ரெண்டும். ஸோ இது இதுக்கு வந்துடும். இதான் guys இந்த இதில் இந்த ஆப்பில் பெருசாண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லல guys. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இது நல்லது தான் இது. நான் இப்போ இந்த டிபி ஏதாவது இல்லை கணக்கு guys நான் இதுலேயும் வச்சுக்கிறேன். இந்த ஆப்பில் எடிட் பண்ணி தான் guys வச்சுக்கிறேன். ஸோ நான் கணக்கை எடிட் பண்ணி உங்களுக்கு இப்படிப்பட்ட இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இப்படி எடிட் பண்ணலாம் guys. கணக்கு ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இதில் விஷன் ப்ரோவை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கணக்கு ஒரு இது கணக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அன்லிமிட்டெட் பிக்சர் ப்ரியோரிட்டி அதாவது இப்போ உங்களோட பிக்சர் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருந்தால் நல்ல கிளியர் ஆகி இது வரும். அடுத்த ரிமூவ் ஓட்டமாக் அதாவது இந்த ஓட்டமாக்குன்னா உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்கோங்க guys. அதாவது இந்த வேர்ட் அது உள்ள ஓட்டமாக்கு சொல்லி ஒன்று இருக்கும். அதை ரிமூவ் பண்ணலாம். அடுத்து செட் லாக் ஸ்க்ரீனுக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி தரும் guys. அடுத்து சர்வ் அல்ட்ரா ஹை டிஃபைன் அவங்க சொல்லித்தரேன். ஸ்டாண்டர்ட் சைஸ் அல்ட்ரா சைஸ்ன்னு சொல்லி அது guys. மற்ற க்ரோப் பிக்சர் இதில் guys உங்களுக்கு க்ரோப் பிக்சர் இருக்காது. நீங்கள் நார்மலாக அந்த ஃபைல் எக்ஸ்போர்ட்டரில் க்ரோப் பண்ணி வச்சுட்டு திரும்ப இந்த அப்பார்ட் பண்ணி செஞ்சாச்சுனாங்க guys அது சரி வரும். நீங்கள் இந்த ப்ரோவில் க்ரோப் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்து ரிமூவ் த பேனர் அதாவது இந்த பேனர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். அடுத்து மூவ் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லி தராங்க guys உங்களுக்கு. அதாவது ஃபோ கேமராவில் உங்களோட ஃபோட்டோஸ் வரக்கூடிய மாதிரி அப்படி கணக்கு இப்படி இப்படி கணக்கு ஒரு இதில் தராங்க guys இந்த அப்டேட். ஸோ இதுதான் guys இந்த குளிர்ன்ற ஒரு ஆப்னா இது. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஃபோன்ஸ்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் லேப்பில் செய்கிறது அல்லது பிசியில் செய்கிறது சுகம் guys. நீங்கள் நம்மள குரோமில் அடித்து கூட டவுன்லோட் பண்ணலாம். குரோமோ ஒப்பேரா சூசஸோ எதில் கூட டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் guys. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன மாதிரி இந்த லைக் பண்ணுங்க, வீடியோ இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க guys. கமெண்ட் பண்ணுங்க. Thank you. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எல்லாரும் இந்த வீடியோஸை பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ guys.